நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம பேஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தானே தேர்தல் திருவிழா முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே காணாத அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்து பதிவாயிருக்கு, 85.1%. இப்போ இதுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு 200 யூபிஎஸ் எல்லாம் உட்காந்து மீடியாவில் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. விஜய் இம்பேக்ட் கிடையாது அப்படின்னு. பட் இதற்கு விஜய் அவர்களுடைய இம்பேக்டும், அடுத்து இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறது விஜய் அவர்கள் தான், அவர் தான் சிஎம் ஆக போகிறார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஒரு விஜய் ஃபேனாக நான் சொல்லாமல் ஒரு டேட்டா அனாலிசிஸ் இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அரசியல் களத்தில் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போது. கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ தளபதி சொன்னார்ல, இந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திமுக அதிமுக எதிர்க்கும், அதிமுக திமுக எதிர்க்கும். இப்படி தான் அரசியல் களம். என்டிகே அது யாருமே எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் என்டிகேக்கு ஓட்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கொள்கை கோட்பாடை நம்பி எல்லோரும் ஓட்டு போட்டது தான் அவங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது, சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 3 கட்சிகள் மட்டும்தான் 2021 தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரதானம். 2026 புதுசாக ஒருத்தர் இறங்கியிருக்காரு. அவர் தான் நம்ம தலைவர் விஜய் அவர்கள். இதில் ஒரு 50 வருஷ தேர்தல் கணக்கு எடுத்து பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா 1967 இப்போ 2026 வரைக்கும். ஸோ 2026 இப்போ தான் நடந்திருக்கு. 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓட் போலிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2011 வருஷம் 78.29%. இதுதான் தமிழ்நாடு வரலாறுலேயே இது வரைக்கும் ஹையஸ்ட்டு. புரியுதுங்களா? இந்த 2011 ஏன் 78% வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது அதிமுக மட்டும் இல்லை, அப்போ வந்து அவங்க கூட தேமுதிகவும், அதை விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் தான் 78.29%. அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1967 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 30 லட்சம் ஓட்டர்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்காங்க. பட் 2011 அதுக்கப்புறம் 2016 இந்த 5 வருஷ கேப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 கோடி ஓட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,71,00,000 5,79,00,000 கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டர்ஸ் வந்து 5 வருஷத்தில். மற்ற எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா மற்ற 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 30 லட்சம். பட் இந்த வருஷம் மட்டும் 1 கோடி பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி 6,29,00,000 ஓட்டு இருந்திருக்கிறதா கணக்கு காட்டுது. 2021 6,29,00,000 ஓட்டு இருக்கும்போதே நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73.63%. இதை நல்லா ஞாபகத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வருஷ தேர்தலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் மூலிமா கிட்டத்தட்ட 74 லட்சத்திலிருந்து 75 லட்சம் ஓட்டு வரைக்கும் அவங்க வந்து எடுத்து தூக்கி போட்டாங்க. ஏன்னா அதில் வந்து இறந்தவர்கள், அதுக்கப்புறமா வந்து வீடு காலி பண்ணி போனவங்க, ராங் அட்ரஸ், இந்த மாதிரி பல இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி எடுத்து போட்டனால 6,29,00,000 இருந்த அந்த ஓட்டர் டீட்டெயில்ஸ் வந்து 5,73,00,000 ஆயிடுச்சு. அப்படின்னா 2016 5,79,00,000, 2026 5,73,00,000. ஸோ இந்த 2 வருஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ஓட்டு மட்டும்தான் வித்தியாசம். ஸோ 2016 எஸ்ஐஆர் நடக்கலை. ஆனால் ஓட்டர் எவ்வளோ? 5,79,00,000 பேர். இந்த வாட்டி எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க. இப்போ ஓட்டர் எவ்வளோ? 5,73,00,000 பேர். ஆல்மோஸ்ட்டு ஈக்குவல். கரெக்டாக? ஆனால் 2016 ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 73.67%. ஆனால் இப்போ 85.1%, விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட 12-13% இன்க்ரீஸில் இருக்குது. சொல்கிற மாதிரி இது எஸ்ஐஆர் எஃபெக்ட்னால தான் 85% வந்திருக்கு. அப்படின்னா அப்போ எஸ்ஐஆர் இல்லைனாலும் அதே ஓட்டர்ஸ் தானே, அதே 5,75,00,000 பேர் தானே. ஆனால் அப்போ மட்டும் ஏன் 73% வாக்குப்பதிவாச்சு? இப்போ 85.1% வாக்குப்பதிவு பதிவாச்சு? அப்போ இதுக்கு எஸ்ஐஆர் எஃபெக்ட் காரணம் இல்லை, விஜய் அவர்களுடைய இம்பேக்ட் தான் காரணம் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். சரி, கொஞ்சம் பின்னாடி போவோம். இந்த டேட்டாவை அப்படியே இங்கே வச்சுட்டு 2021 எலெக்ஷனில் விஜய் அவர்கள் கிடையாதுப்பா,
அப்போ 2021 எலெக்ஷனில் யார் யார் இருந்திருப்பா? டிஎம்கே அலையன்ஸு, ஏடிஎம்கே அலையன்ஸு, என்டிகே, இது 3 தான் மேஜர் பார்ட்டிஸு. அது போக சின்ன சின்ன சுயேட்சை பார்ட்டிஸு, அப்புறம் நோட்டா, இதெல்லாம் தனித்தனியாக நிற்கும். இப்போ இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கணும்ல. டிஎம்கே 2021 45.38% ஓட்டு வாங்கி 159 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கு. எத்தனை? 45.38%. அப்படின்னா எத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 2,10,00,000 பேர். 2,10,00,000 பேர் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 1,84,00,000 பேர் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட பர்சன்டேஜ் வந்து 39.7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிகே 30.4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 6.58. இது 2021 எலெக்ஷன். அப்போ அந்த எலெக்ஷன் பிரகாரம் கம்பேர் பண்ணால் 45% வாங்கினா அவங்க தான் சிஎம் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இப்போ 2021 இந்த எதுக்குமே இந்த முக்கியமான இந்த பார்ட்டிஸ்லாம் பிடிக்காம நோட்டா, அதர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து போட்ட ஓட்டு கிட்டத்தட்ட 39 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 40 லட்சத்திட்டு வச்சுக்கலாம், 8.33%. சரி, இப்போ 2026 தேர்தலுக்கு வருவோம். இப்போ 2026 தேர்தலில் இந்த 3 கட்சிகளுக்கும் அந்த ஓட்டர்ஸ் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுடைய கணிப்பு பிரகாரம் விஜய் அவர்களுக்கு இந்த 8.30, அதாவது 40 லட்சம் ஓட்டு தான் வந்து வரணும். ஏன்னா இந்த நபர்கள் வந்து நோட்டாக்கும் சுயேட்சைக்கும் போட்டிருக்காங்க. அவங்க வேணால் மேபி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்ற இந்த அடிப்படையில் தான் இந்த மீடியாஸ், யூபிஎஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்களுக்கு 20 லட்சம் தான் வரும், 30 லட்சம் தான் வரும், அவர் 4% தான் வாங்குவார், 5% தான் வாங்குவார்னு நம்ம எல்லாம் மூளைச்சலவை செஞ்சது எதன் அடிப்படையில்னா இந்த டேட்டா அடிப்படையில். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அப்போ 8% மக்கள் வந்து இவங்க எவனுமே எனக்கு வேண்டாண்டா, நான் சுயேட்சைக்கு போட்டுக்கிறேன், இல்லை நோட்டாக்கு போட்டுக்கிறேன் அப்படின்ற இந்த குரூப் ஆஃப் பீப்புளில் ஒரு பாதி பேர் விஜய்க்கு போடுவாங்க. அதனால தான் விஜய்க்கு முதல்ல 4%, 5% கணக்கெல்லாம் அவங்க சொன்னது. பட் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட 2021 6,29,00,000 வாக்காளர்கள் வந்து இருந்ததாகவும் அதில் 4,63,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 73% வந்து 74% வந்து பதிவாயிருக்கு. இப்போ எவ்வளோ வாக்காளர்கள்? 5,65,67,00,000 பேர், கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து குறைஞ்சிருக்கு. 50லேருந்து 55 லட்சம் பேர் குறைஞ்சிருக்கு ரெகுலராக இருக்கிறதுல. ஆனால் ஓட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா 4,88,00,000 பேர். என்னுடைய கேள்வி என்னென்னா, 6,29,00,000 பேர் இருக்கும்போதே வெறும் 4,63,00,000 பேர் தான் ஓட்டு போட்டாங்கன்னா, அப்போ 5,67,00,000 பேர் இருக்கும்போது எப்படி 4,88,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ இது எதோட இம்பேக்ட்டு? யாருக்காக இவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக ஓட்டு போட்டாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது இந்த இடத்துல தான் விஜய் அவர்களுக்காக இந்த ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது உறுதியாகுது. ஸோ அதனால தான் 85.1%. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் நீங்கள் பிரிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 12லேருந்து 13% விஜய் அவர்களுக்காகவே சொலையாக ஓட்டு வந்திருக்கு. சரி, எப்படிப்பா விஜய் அவர்களுக்காக சொலையாக இந்த ஓட்டு நீ சொல்கிற அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்தோடனே அவங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கணும் அப்படின்னோடனே கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அதில் வந்து உறுப்பினர் ஆகிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த 12லேருந்து 13% அப்படின்னும் போது இந்த 5,67,00,000 நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் விஜயோட வாக்காளர்கள் தான் அப்படின்றது இந்த இடத்துல கிளியராக உறுதியாகுது. விச் மீன்ஸ் இவங்க ஆல்ரெடி எடுத்திருந்தாங்கல்ல 73% 2021, அதை மைனஸ் பண்ணோம்னா 85 கூட மைனஸ் பண்ணோம்னா இந்த பியூராக இருக்கிற 13%மே விஜய் அவர்களுக்கு வந்த வாக்கு தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையவே கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் இப்போ இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். இந்த வருஷம் எஸ்ஏஆர்னு ஒன்று பண்ணாங்க. எஸ்ஏஆர் பண்ணது மூலிமா கிட்டத்தட்ட 50லேருந்து 60 லட்சம் ஓட்டு வந்து மைனஸ் ஆகிருக்கு. எங்கே? அங்கே 6,29,00,000 5,67,00,000 வந்துருச்சு. ஆனால் இந்த வாட்டி ஓட் பர்சன்டேஜ் 85. போன வாட்டி ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 73% தான். அப்போ அந்த 73%ல் நம்ம கண்டிப்பாக இந்த 50 லட்சத்தை தூக்கி தானே ஆகணும். எது? இந்த எஸ்ஏஆர் எடுத்து தூக்கி தானே ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 10% அகைன் அந்த இடத்துல கம்மியாகுதா? அப்போ போன வாட்டி ஒரிஜினல் வாக்குப்பதிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63%லேருந்து 61% தான். ஆனால் 74 வந்ததுக்கு காரணம் என்னென்னா, மீதி எல்லாமே கள்ள ஓட்டு போட்டாங்க. இந்த கள்ள ஓட்டு தான் கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு கள்ள ஓட்டு போன வாட்டி போட்டனால அதுவே
15% மேலே திமுகவுக்கு ஏற்றி கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாட்டி அந்த கள்ள ஓட்டு சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திமுக வாங்கின ஓட்டு போன வாட்டி 62% இல்லை 63% தான். அது கூட கம்பேர் இப்போ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ், 20லேருந்து 23% இன்க்ரீஸு. 60லேருந்து 85னா ஆல்மோஸ்ட் ஓகேங்களா 25%. அப்போ 25% ஓட்டு சாலிடாக விஜய் அவர்களுக்கு தான் வந்து விழப்போகுது. அப்போ 25% அப்படின்னா சின்ன நம்பர்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு மேலே அது. ஸோ இங்கே நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. இவங்களோட ஓட்டு அவங்களுக்கே நான் வச்சுட்டு அதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அதிமுகவோடைய ஓட்டு எடுக்கலை, திமுக ஓட்டு எடுக்கலை, என்டிகே ஓட்டு எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. வெறும் பேஸ்ட் ஆன் த கேல்குலேஷனு 25% ஓட்டு பியூர்லி ஃபார் விஜய் அவர்களுக்கு இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த 25 நான் சொன்னது கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர். இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் நிறைய அந்த கடுப்பில் விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குர்ட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது, ஒரு தில்லமுள்ளுக்கு ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனால் இந்த 50லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனால் அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேலே பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதில் 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. தளபதி சொன்ன இந்த டேட்டாவை கேட்டிருப்பீங்க எலெக்ஷன் கமிஷனு. இந்த டேட்டாவை இந்த டேபிளில் பாருங்கள். தளபதி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 3.5 கோடி பேர்கிட்ட இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க சொன்னாங்களே இந்த ஜென்சி கிட்ஸ் மட்டும்தான் வந்து தளபதி அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா அவங்க வெறும் ஒரு 14-15 லட்சம் பேர். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி வெறும் இந்த ஜென்சி கிட்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியும்? விஜய் அவர்கள் மெம்பர்ஷிப் கார்டு அனௌன்ஸ் பண்ணவொடனே எடுத்த எல்லாருக்குமே ஓட்டர் ஐடி இருந்துச்சு. அவங்க எல்லாம் பழைய ஆளுங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். புதிய ஆளுங்க யாருமே ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னும் போது எடுத்தவங்க எல்லாருமே இந்த திமுகவையும் அதிமுகவையும் ஆதரிக்காமல் மாற்றத்தை தேடி இருக்கிறவங்க தான். அதனால தான் அவருக்கு மெம்பர்ஷிப் 1.5 கோடி வந்துச்சு. ஸோ இந்த 1.5 கோடியில் அப்படியே விஜயருக்கு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. இப்போ நான்லாம் ஊருக்கு வரல, அப்போ ஏன் ஓட்டு போட முடியலை? அப்போ அது மாதிரி எத்தனையோ லட்சம் ஓட்டு வந்து விஜயர்களுக்கு விழாமல் போயிருக்கும். அதனால தான் அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணிவிட்டு 1 கோடி ஓட்டாது இந்த மெம்பர்ஷிப்லேருந்து விழுந்திருக்கும் அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஓட் ஷேரிங்கில் எப்படி விஜயர்கள் நான் பிரிச்சிருக்கேன்னு பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 85% இந்த வருஷம் ஓட்டு வாங்கியிருக்கு. போன வருஷம் பார்த்திங்கன்னா வெறும் 73% தான். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது 12% ஓட்டு ஆல்ரெடி தளபதி அவர்களுக்கு. ஸோ 12 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அதுவே ஒரு 70-80 லட்சம் ஓட்டு தளபதிக்கு வந்துருச்சு. அப்புறம் போன வாட்டி எஸ்ஐஆர்லேருந்து 50 லட்சம் 60 லட்சம் கள்ள ஓட்டு ரிலீஸ் தூக்குனாங்கல்ல, அது திமுகவுக்கு நஷ்டம் தானே. அப்போ அந்த கள்ள ஓட்டு இந்த வாட்டி விழுந்திருக்காதுல்ல, அதில் ஒரு 10%. ஸோ அப்போ 22%. அது ஒரு சேரும்போது கிட்டத்தட்ட 1.25 கோடி. அதற்கப்புறமா இந்த டேபிளை பாருங்கள். இதில் நான் சொன்ன மாதிரி மற்றும் பலர் இந்த அதர்ஸ் நோட்டாலாம் சேர்ந்து ஒரு 8% ஓட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு 5% எடுத்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 25லேருந்து 30% இங்கே சாலிடாக தளபதி அவர்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ 25லேருந்து 30% வந்துருச்சு அப்படின்னா 30% வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட 1.25 கோடி ஓட்டு. இந்த 1.25 கோடி ஓட்டு அப்படின்றது சாதாரணம் கிடையாது. இது அவருடைய சொந்தமாக இப்போதைக்கு கிளியராக பியூராக இருக்கக்கூடிய ஓட்டு அவருக்கு. இப்போ கொத்தா இங்கேருந்து தூக்க போகிறோம். எங்கேருந்து? இவங்க 3 கட்சி இருக்காங்கல்ல, டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் என்டிகேலாம் இருக்காங்கல்ல, இவங்களோட ஓட்டு இருக்குல்ல மொத்தமாக, அது வந்து 4 கோடியே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஓட்டு இருக்குது இவங்க எல்லா ஓட்டும். இந்த 4 கோடி 30 லட்சத்துலேருந்து எவ்வளோ இப்போ தளபதிக்கு போகுது? இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். 45% திமுக, அதிமுக 37, 39, 40%, நாம் தமிழர் வந்து ஒரு 7% கிட்ட வாங்கியிருக்காங்களா. இதை நான் சொன்னது 4 கோடியே 30 லட்சம் ஓட்டு. இந்த ஓட்டை நான் இது வரைக்கும் தொடவே இல்லை. சரி, இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரலாம், இந்த இதை நீங்கள் தொடலைன்னா இதுவே 4 கோடி 20 லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க, அங்கே தளபதிக்கு நீங்கள் 1.25 கோடி ஆல்ரெடி வந்துருச்சுன்றீங்க. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே போகுது. ஆனால் ஓட்டே மொத்தம் 4 கோடி 88 தானே பதிவாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எஸ், ஓட்டு பதிவாயிருக்கிறது 4 கோடி 88 லட்சம் தான். நான் இதை ஏன் தொடலைன்னு சொன்னேன்னா, இவங்களோட ஓட்டு இவங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பிம்பம் வந்து இப்போ உடைக்கிறேன்.
அதாவது இங்கே இருந்து தான் நமக்கு அத்தனை பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எவ்வளோ 1 கோடி ஓட்டுக்கு மேலே இவங்கள்ட்ட இருந்து ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு. அப்போ இவங்க 4 கோடியே 20 லட்சம் ஓட்டுன்ற இடத்துல இப்போ இவங்க மொத்தமாகவே 3 கோடி ஓட்டுக்கு கீழே தான் இப்போ இவங்களோட கணக்கு இருக்குது. இப்படி தான் இந்த கால்குலேஷன் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 3 கோடியில் எத்தனை ஓட்டை தளபதி திருப்பி தூக்குறாரு அப்படின்றது இன்னொரு கால்குலேஷன். இங்கே லாஸ்ட் எலெக்ஷன் பிரகாரம் 2 கோடிக்கு மேலே ஓட்டு வாங்கின டிஎம்கே தான் லீடிங்கில் ஜெயிச்சிருக்கு 159 சீட்ஸ் வின் பண்ணி. இங்கே ஆல்மோஸ்ட் தளபதி 1.5 to 1.25 கோடி ஓட்டுக்கு நான் இங்கே கணக்கு சொல்லிட்டேன். அப்போ நமக்கு இன்னும் தேவை ஒரு 50 ஒரு 75 லட்சம் ஓட்டு தான். இந்த 50 75 லட்சம் ஓட்டு அப்படின்றது வெறும் 10% ஓட்டு தான். ஆனால் இன்றைக்கி இருக்க இன்கம்பன்சியில் உங்களுக்கு தெரியும், இவங்களால கள்ள ஓட்டு போடுறதுக்கு பெரிய முயற்சி பண்ணியும் நடக்கலை. ஏன்னா இவங்க பண்ண ஒரு விஷயம் இவங்களுக்கு ஆப் ஆயிடுச்சு. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, பஸ்ஸு வந்து அரேஞ்ச் பண்ணலைன்னா எல்லோரும் மக்கள் ஓட்டு போய் போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. பொதுவாகவே எலெக்ஷன்னா யாருமே இன்ட்ரெஸ்ட்டாக போய் போட மாட்டாங்க, இளைஞர்கள் யாருமே போட மாட்டாங்க. அதே மாதிரி போட அன்றைக்கி போய் யாரா வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பாங்க, படம் பார்ப்பாங்க. பட் இந்த வாட்டி எப்படி கஷ்டப்பட்டு போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 6 மணிக்கு மூட வேண்டிய பூத்து பல இடங்களில் 8 மணிக்கு தான் மூடியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கள்ள ஓட்டு போடுற டைமு அந்த கிளைமேக்ஸில் ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாம் 2 மணிக்கெலாம் ஓட்டு போட்டு போயிடுவாங்க. மீதியெல்லாம் இவங்க கள்ள ஓட்டு போடுறது. ஆனால் இவங்களே இன்றைக்கி இவங்க ஆப் வச்சுக்கிட்டாங்க. பஸ்ஸை விடாமல் விட்டனால முண்டி அடித்து பசங்க எப்படியாவது ஊருக்கு போய் லேட்டாவது போய் 6 மணிக்கு முன்னாடி பூத்துக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம ஓட்டு போட்டுடலான்ற அந்த எண்ணத்தில் போய் நுழைஞ்சனால இன்றைக்கி பல இடங்களில் கள்ள ஓட்டு அப்படின்றது தவிர்த்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் படுறது 5% வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. 5%னா ஒரு 25 லட்சம் பேர், ஓகேங்களா? ஸோ 25 லட்சம் பேர் கள்ள ஓட்டு இவங்க போட்டிருந்தா கூட இவங்களை இப்போ பிடிக்காமல் இந்த இடத்துல இருந்து எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு கால்குலேஷன் வச்சு சொல்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 6 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் திமுகவுக்கு இருக்கார், ஒருத்தர் என்ன மாதிரி ஓட்டு போட முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி இருக்கிற ஓட்டு எங்கே போகுது? எல்லாமே தாவேக்காக்கு தான் போகுது. அங்கே யாருமே டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கு போடல. ஆனால் இந்த 6 பேர் இதுக்கு முன்னாடி யாருக்கு எங்கே ஓட்டு போட்டிருப்பாங்க? ஒன்று டிஎம்கேக்கு போட்டிருப்பாங்க, இல்லை ஏடிஎம்கே போட்டிருப்பாங்க. பட் இந்த வாட்டி மெஜாரிட்டி ஓட்ஸு இங்கே டிவிகேக்கு வருது. ஸோ அப்போ இவங்க வாங்கி வச்சுருக்க இந்த ஓட்டுகள் எல்லாமே, இந்த பர்சன்டேஜ் எல்லாமே தவிடுபடி ஆகும். கிட்டத்தட்ட இப்போ 40% எடுத்த டிஎம்கே இந்த வாட்டி ஒரு 20% தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, 25% தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்களுடைய ஓட்டு வெறும் 1.25 கோடி தான், கூட்டணியோடு நான் சேர்த்து சொல்கிறேன். அதே மாதிரி அதிமுகவும் சரி, அவங்களும் கிட்டத்தட்ட 40 வச்சுருக்காங்க. அவங்களதுலேயும் அதே மாதிரி குறைஞ்சிச்சின்னா அவங்களும் ஒரு 20% தான். அப்போ அவங்களும் ஒரு 1.25 கோடி தான். ஸோ இவங்க 2 பேருமே 1.25 கோடி 1.5 கோடிலாம் எடுத்தால் சிஎம் ஆக முடியாது. இங்கே நாம் தமிழர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 30 லட்சம் தானே, அதில் ஒரு 4% போச்சுன்னா அவங்க திருப்பி ஒரு 15% வந்துடுவாங்க. ஸோ இவங்க ஒட்டுமொத்தமாக சேர்த்தா கூட 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ஓட்டு தான் இந்த ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் விழும். ஆனால் இந்த பக்கம் 2 கோடியை கிராஸ் பண்ணி 2.5 கோடி கிட்ட தளபதி வந்துட்டார் அப்படின்னா தளபதி தான் வந்து மெஜாரிட்டி. நான் சிஎம் சொல்கிறேன், 2 கோடி தொட்டுட்டாவே கிட்டத்தட்ட தளபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சீட்டுக்கு மேலே 100-120 சீட்டுக்கு மேலே வந்துடும். அதே மெஜாரிட்டி தான். நான் சொல்கிறேன் 1.5 கோடிலாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஓட்டு. 80-90 சீட்டு சாலிடாக விஜய் அவர்கள் தான். பட் என்னோட கேல்குலேஷன் பிரகாரம் சாலிடாக 3 கோடி ஓட்டுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் போட்ட இந்த கேல்குலேஷன் பிரகாரம் 3 கோடி ஓட்டெல்லாம் வாங்கிருச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் மூட்டையை கட்டிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ மணி போன்றவரே சொல்லியிருக்காங்க, 10 பேரில் 7 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பேர் 100%னா 7 பேர்னா 70% ஆச்சுல்ல. அப்போ இங்கே 4 கோடியே 88 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அது வந்து 100% வச்சுப்போம்னே, இல்லை ஒரு 85% கணக்கில் வச்சுக்கோங்க. அந்த இதில் ஒரு 70% இப்போ தளபதி அப்படின்னா என்னாச்சு, என்ன கணக்காச்சு? நான் சொன்ன கணக்கு எல்லாமே கிராஸ் ஆகுதா? அப்போ இங்கே இதுதான் உண்மை. இதை மறைக்கிறதுக்கும் இது வந்து விஜய் இம்பேக்ட் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கும் இவங்க திருப்பியும் வேறு சில கள்ள ஓட்டெல்லாம் போடுறதுக்கும் பல வேலைகள் இன்னும் அந்த 10 நாளைக்குள்ளே செய்கிறதுக்கும் இவங்க திருப்பி விஜய் அவர்களை மட்டத்தை எடுத்துறதுக்கும் அவருக்கு வந்து விழுந்திருக்காது, ஏடிஎம்கே விழுந்திருக்கும், திமுக தான் விழுந்திருக்குன்னு மாற்றி நம்மளை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ரிசல்ட்டில் ஏதாவது எஃபெக்ட் ஆன கூட இவங்க வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்ற அந்த டாபிக்குள்ளே போக மாட்டாங்க. பட்
இது விஜயான இம்பேக்ட் கிடையாது அப்படின்ற அந்த டாபிக் தான் உருட்ட வருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, இன்னும் 10 நாள் இருக்குது. பொட்டியை பாதுகாக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி டிரைவர் நின்றுட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பூத்தில் போய் பார்த்து கள்ள ஓட்டு போட பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது. ஸோ இந்த பெட்டியை பாதுகாத்து இன்னும் 10 நாளைக்கு பத்திரமா வச்சுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன தான் அவங்க 3 அடுக்கு 4 அடுக்கு ப்ரோடியூஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வேலையை செய்கிறவங்க தான். நம்ம தான் நம்மளுடைய ஓட்டை பாதுகாத்து இந்த 2026 சிஎம்மா தளபதி அவர்களை உட்கார வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸை வந்து கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. அப்போ தான் அவங்க 4 பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், மக்களுக்கும் புரியும். இவங்க மீடியாவில் போட்டு நாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம வந்து இந்த 2026 மோசம் பண்ணணும் அப்படின்றத முழு மூச்சாக வச்சு செயல்படுங்கன்னு சொல்லி கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நான் வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை. உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய். இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க.